உணவு முறைகளும் நம்ம பண்டைய அறிவையும் சேர்த்து 21 நாட்கள் கல்லீரலுக்கு நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சு மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது இந்த ஸ்பாஞ்ச் போன்ற டிஷ்யூ பேப்பரை அமைப்பை பாருங்கங்க. இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ஃபில்டர்லேயும் ஃபில்டர் அமைக்கப்பட்டிருக்கும். ஏர் பியூரிஃபையர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் அமைப்பு இருக்கும். சாதாரண ஒரு ஸ்பாஞ்சு கூட இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்கும். எதுக்காக இந்த அமைப்பு தேவைங்க? இதுக்குள்ள தினம் தினம் அழுக்குகள் சேருது. இந்த அழுக்குகளை தன்னகத்தை உறிந்து கொண்ட பின்னாடி சுத்தமான காற்று நம்ம ரூமுக்குள்ள வெளியே விடுது. ஏர் கண்டிஷனர் சுத்தமான காற்றை ஏர் பியூரிஃபையர் நம்ம ரூமுக்குள்ளார தள்ளுது. இதே வேலையை தான் நம்ம உடம்புல கல்லீரல் செய்யுது. எத்தனை அசுத்தங்களை நம்ம கல்லீரல் நீக்குது லிவர். ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட அசுத்தங்களை நீக்கக்கூடிய வேலையை நம்ம கல்லீரல் செய்யுது. அப்படிங்கும் போது நம்ம கல்லீரலை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? வாங்க இன்னைக்கான வீடியோவில் எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் மெயின். நம்ம வாழ்வியல் முறை மற்றும் உணவுகள், உடற்பயிற்சிகள் எது நம்ம கல்லீரலை சேஃபா வச்சுக்க உதவி செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோல பார்ப்போம். வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்ப அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம கல்லீரலோட எடை எவ்வளவு இருக்கும்? குத்து மதிப்பா வெறும் 1.5 கிலோ. ஆனா இந்த கல்லீரல் ஒரு முக்கியமான வேலையை நம்ம உடம்புல செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கல்லீரல் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் இந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு? நீங்க ஒருவேளை பட்டர் சிக்கன் சாப்பிடலாம், பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் ஜீரணம் பண்றதுக்காக தான் இந்த பச்சை நிற திரவம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இது இல்லை அப்படின்னா உங்க வயிற்றுக்குள்ள ஒரு நிலநடுக்கம் நடக்கலாம். ஏன்னா பித்த நீர் இல்லாம போறதுனால கொழுப்புகளை ஜீரணம் பண்ண முடியாம போகிறது தான் இதற்கு காரணம். இந்த பச்சை நிறம் பித்த நீர் 1.5 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு சுரக்குங்க நம்ம கல்லீரல் ஜீரணத்தை எளிமைப்படுத்துறதுக்கு. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா அப்படின்னாங்க, சுத்தமான தண்ணீரை நம்ம இங்க ஆட் பண்ண போறோங்க. இந்த தண்ணீரை இந்த ட்ரேல ஆட் பண்ணிடுவோம். சுத்தமான தண்ணீர், ஓகேங்களா? இப்போ இந்த தண்ணீர் தான் உங்களோட லிவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிவர்ல நாம ஒரு சொட்டு என்ன ஆட் பண்றோங்க? ஆல்கஹால் ஆட் பண்றோம். ஒரு சொட்டு ஆல்கஹால் ஆட் பண்ணா உங்க கல்லீரல் என்ன பண்ணுங்க? அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடும். அதை மெட்டபலைஸ் பண்ணிடும். ஆனா நாம ஒரு சொட்டுக்கு பதிலா இன்னும் 2, 3, 4 அப்படின்னு நிறைய ஆல்கஹால் ஆட் பண்ண என்ன ஆகுதுங்க? நம்ம கல்லீரல் செல்கள் டேமேஜ் ஆகி நிறைய கொழுப்புகள் போய் கல்லீரல் செல்ல போய் உட்காந்துக்குதுங்க. நிறைய கொழுப்புகள் டெபாசிட் ஆகுது. இதை தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்லீரல் கொழுப்புகளுக்கு முக்கியமான காரணமான இந்த மது அப்படிங்கிறது அதிகமா உள்ள போக போக கொழுப்புகளை இதுக்குள்ள படிய செஞ்சு கல்லீரலுக்குள்ள படிய செஞ்சு 40% கல்லீரலை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு சென்னையில குடிப்பழக்கம் அப்படிங்கிறது 40% அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுதுங்க. இந்த குடிப்பழக்கம் அதிகரிக்க கல்லீரல் டேமேஜ் இன்னைக்கு அதிகமாகிட்டே போகுது. ஆனா ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கல்லீரல் ரீஜெனரேட் ஆகும். இதோட டேமேஜை குறைக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மீண்டும் புத்துயிர் பெறும் கல்லீரல். பாருங்க, டேமேஜ் ஆன கல்லீரலை உங்களால பார்க்க முடியுதா? டிஸ்போஸ் பண்ண போறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, இப்போ 3வது செக்மெண்ட் வருவோம். நம்ம கல்லீரலை பாதுகாக்க, அதாவது என் வலது கையில சில விஷயங்கள் இருக்கு, என் இடது கையில சில விஷயங்கள் இருக்கு. இங்க ஒரு 2-3 விஷயம் சொல்ல போறேன். இந்த பக்கம் ஒரு 4 விஷயம் சொல்ல போறேன். அதாவது வலது பக்கம் நல்ல ப்ராசஸ்டு உணவுகள் பாக்கெட்ல அடைக்கப்பட்டு வந்தாலும் சரி, நீங்க பேக்கரியில வாங்கி சாப்பிட்டாலும் சரி, ப்ராசஸ்டு உணவுகள்ல ஒவ்வொரு உணவுலையும் 2400 மில்லிகிராம் உப்பு இருக்கு. உப்பு இல்லாம எந்த ப்ராசஸ்டு உணவுகளும் கிடையாது. உப்பு கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய ஒரு பண்டம்னாலும் உப்பு வலது பக்கம் இருக்கிறது நல்லது கிடையாது, கல்லீரலை டேமேஜ் பண்ணுது. என்னோட வலது கையில இன்னொரு விஷயம் இருக்கு, அது குளிர்பானங்கள். வெயிலுக்கு இதமா நீங்க குடிக்கக்கூடிய எல்லா சோடாக்கள்லயும் ஒவ்வொரு பாட்டிலையும் 40 கிராம் சர்க்கரை இருக்கு. இந்த 40 கிராம் சர்க்கரையோ இல்ல டீஸ்பூன் கணக்கில் ப்ராசஸ்டு உணவுகள் இருக்கக்கூடிய உப்போ இல்ல எண்ணெயில் நல்லா பொரித்து வறுக்கப்பட்ட பக்கோடா, முறுக்கு, பப்ஸ் எல்லாத்துலயும் கொழுப்புகள் இருக்கு. ஆக என் வலது பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே கல்லீரலை டேமேஜ் பண்ணும். என் இடது பக்க கையில மஞ்சள் இருக்கு.
மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் கல்லீரலோட அலர்ச்சி இன்ஃப்ளமேஷனை 50% குறைக்கும். என்னோட இடதுகையில் இருக்கக்கூடிய பூண்டு கண்டிப்பா கல்லீரலுக்கு ஒரு லிவர் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய கல்லீரலுக்கே நச்சுத்தன்மையை நீக்கும் வேலையை பூண்டு தான் செய்யும். அடுத்தது என் இடது கையில பீட்ரூட் இருக்கு. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் அப்படிங்கிற சத்துக்கள் ரத்த நாளங்களை விரிவடை செய்யக்கூடியது, டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். இதனால உடம்போட எல்லா உறுப்புகள்லயும் அந்த டைலேஷன் நடக்கிற மாதிரி கல்லீரலுக்குள்ள ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய உணவாகவும் இருக்கு. கிரீன் டீ இதுல இருக்கக்கூடிய கேட்டகின்ஸ் கொழுப்புகள் எரிக்கப்படுவதை 17% அதிகரிக்குது. ரைட்டுங்களா? ஆக உணவு முறைகள்ல நீங்க பண்ண வேண்டிய சேஞ்சஸ் இதனால கல்லீரலோட ரீஜெனரேஷன், புத்துணர்ச்சி, புத்துயிர் தன்மை அதிகரிக்கிறத நீங்க இப்ப பாத்தீங்க. அடுத்தது தமிழ் மருத்துவத்துல கல்லீரலை பாதுகாக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபைலாந்த்ரஸ் நிரூரி, ஹிந்தியில கூட பூமி அம்லா அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ்ல கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி நம்ம காலுக்கு அடியில வளரக்கூடிய ஒரு தாவரம். நீங்க எங்க வேணாலும் இதை பார்க்கலாம். அந்த இலைக்கு கீழே அப்படியே நெல்லிக்காவா இருக்கும். அதான் கீழா நெல்லி. நான் என்னோட வீடியோவில் இதை காமிச்சிருக்கிறேன். மேலா நெல்லியும் இருக்கு. ஆக கீழா நெல்லி லிவர் ஃபைப்ரோசிஸை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனாலதான் மஞ்சள் காமாலை மருத்துவத்துல கீழா நெல்லிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸ்டோன் பிரேக்கர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ல கூட கீழா நெல்லி சாறு கொடுக்கறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து நான் சொல்றேன் எப்படி கீழா நெல்லியை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது புனர்னாவா பொரேவியா டிஃப்யூசா. தமிழ்ல என்னங்க? மூக்கிரட்டை கீரை, லிவர் டீடாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். இதை கீரை தாங்க. இதை கீரையை கடைஞ்சி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை. ஆயுர்வேதாவில் குட்கி பிக்கோரிசா குரோவா இது ஒரு கல்லீரலுக்கான ஒரு ஹெர்பல் பிளான்ட்டுங்க. நம்ம ஊர் சைடு இல்லை, ஹிமாலயன் சைட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஊர் சைடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்லீரலுக்கு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கால்மேக் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. இதையும் என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கசப்புகளின் நாயகன், கசப்புகளின் ராஜா. இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிலவேம்பு தாங்க. நம்ம நிலவேம்பு கல்லீரலுக்கு நல்லது. கல்லீரல் டேமேஜ் ஆகிறத தடுக்கக்கூடியது. பட் நான் சொல்ற விஷயங்கள்லாம் டெய்லிலாம் யாருமே எடுத்துக்க தேவையில்லை. இன்னொரு விஷயம் இதை பவுடர் ஃபார்ம்ல எக்காரணத்துக்கு கொண்டு வாங்காதீங்க. ஏன்னா நிறைய கலப்படங்கள், நிறைய உண்மை இல்லாத விஷயங்கள் இப்ப மார்க்கெட்ல இருக்கிறதுனால இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம டைரக்டா இந்த தாவரங்களை கிடைச்சிச்சு அப்படின்னா டைரக்டா பயன்படுத்துறது தான் இருக்கு. இப்ப கீழா நெல்லி எல்லா இடத்துலயும் கிடைக்குதுன்னு சொன்னேன். கீழா நெல்லி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி, 4 to 5 துளசி இலைகள். இதெல்லாம் நல்லா கொதிக்க வைங்க தண்ணீர்ல. கடைசியா 1/2 டீஸ்பூன் தேன் இதுல ஆட் பண்ணுங்க. இது கீழா நெல்லியை உபயோகப்படுத்தி நம்ம தயாரிக்கக்கூடிய தேநீர் டீ. இந்த டீயை வாரம் ஒரு தடவை சாப்பிடுங்க. லிவர் என்சைம்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள கூட நார்மலுக்கு வரதை நீங்க பாப்பீங்க. உணவு முறைகளும் நம்ம பண்டைய அறிவையும் சேர்த்து கல்லீரலை பாதுகாக்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். கல்லீரல் பாதுகாப்புல அடுத்த ஸ்டெப்பு வேற என்னங்க? டெய்லி வாக்கிங் போறோம். அந்த 30 நிமிஷம் வாக்கிங் அப்படிங்கிறது கல்லீரலுக்கு ஃபேட்டை 25% குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. அடுத்து தமிழ் ஸ்டைல் ஒர்க் அவுட்ஸ். சிலம்பம் கத்துக்கிறீங்களா? சிலம்பம் கோர் தசைகளுக்கு ரொம்ப நல்லது. கோர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம சிலம்பம் போன்ற பயிற்சிகள் நம்ம கல்லீரலை மசாஜிங் பண்ணுது. பரதநாட்டியம் கத்துக்கிறீங்களா? ஹிப் மூவ்மெண்ட்ஸ் மெயின். பரதநாட்டியத்துல முழு உடல் இயக்கம் நடக்குது. பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது. கல்லீரலுக்கு கூட நல்லது. யோகாசனா, புஜங்காசனா, தனுராசனா, உஸ்திராசனா இதெல்லாமே கல்லீரல் பாதுகாப்புக்கு நல்லது. சரிங்க, இப்போ 21 நாட்கள் கல்லீரலுக்கு நீங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வாரம் ஆல்கஹால் சுத்தமா நோ. இந்த மாதிரி பொரித்த உணவுகள், ஃபேட்டு எல்லாமே டோட்டலி நோ. ஃபர்ஸ்ட் வாரம் தினசரி 8 கிளாஸ் தண்ணீர் காலையில குடிச்சிடுறீங்க. தினசரி மஞ்சள் சேர்க்கப்பட்ட தண்ணீர் அப்படிங்கிறது நீங்க ரெகுலரா இல்ல, நான் சொன்ன தேநீர் கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்து 2வது வாரம் நான் சொன்ன தேநீரை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க. தினசரி பச்சை காய்கறிகளை பாதி வேக வச்ச நிலையில நீங்க சாப்பிடுங்க. தினசரி அந்த 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3வது வாரம் நான் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொன்ன சில ஹெர்ப்ஸ், மூலிகைகள்ல சொன்ன பாத்தீங்களா, மூக்கிரட்டை கீரையை சேர்த்த ஆரம்பிங்க. நிலவேம்பு குடிநீர் குடிக்க ஆரம்பிங்க. மெடிடேஷன் தினசரி 15 நிமிஷம் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா உங்க லைஃப் ஸ்டைலை இந்த 3 வாரத்துல இந்த மாதிரி மாத்துறீங்க அப்படின்னா இதோட நன்மைகளை பின்னாடி அனுபவிப்பீங்க.
21 நாள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட அடுத்த 3 வாரங்கள் கழித்து பெனிஃபிட்ஸ் தெரியும். இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்கனவே இருக்குது, மஞ்சள் காமாலை அறிகுறிகள், யூரின் மஞ்சளாக போகுது, கடுமையான வயிற்று வலி இருக்குது, அதிகமான சோர்வு இருக்குது, வயிறு வீக்கம் இருக்குது, இதெல்லாம் எமர்ஜென்சி சிக்னல்ஸ். இதுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே கேட்காது, டைரெக்டாக போய் டாக்டரை பாருங்கள். சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய பெனிஃபிட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா அது இருக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பெற மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.